டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா, இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரிலாம் சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு தனியா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள் செஞ்சுப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள் செஞ்சுப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால டைரக்டா 20 × 30 வகுத்தல்ல இது ரெண்டையும் அப்படியே இருவரும் ஒன்றாக சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி வகுத்தல் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வருது 50. 0 0 கேன்சல் ஆயிரும். 20 5 கழிச்சு போனா 4 4 × 3 12 நாள். ஸோ 12 நாளையில ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 3 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.